அமெரிக்காவின் புகழ்பெற்ற கால்டெக் பல்கலைக்கழகத்தின் ஆய்வகத்தில் டெஸ்ட் டியூப்களும் வயர்களும் நிறைந்த ஒரு மேஜையில் உலகமே வியக்கும் ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பேராசிரியர் கார்த்திஷ் மந்தரம், இவர் பிசிக்கல் சயின்ஸ் இயற்பியல் அறிவியலில் செய்த சாதனைகளுக்காக இன்ஃபோசிஸ் விருது 2025 வென்றுள்ளார். திடீரென்று ஒரு நாள் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் நிறுவனரான பில்கேட்ஸ் கார்த்திஷின் ஆய்வகத்திற்கு வர விரும்புவதாக சொல்கிறார். பில்கேட்ஸ் அங்கு வந்து வேடிக்கை பார்க்க வரவில்லை. அவர் கார்த்திஷின் ஆய்வறிக்கைகளை முழுமையாக படித்துவிட்டு அவரிடம் சில கடுமையான கேள்விகளை கேட்க வந்தார். பில்கேட்ஸ் எப்போதுமே ஒரு விஷயத்தை படிப்பதோடு நிறுத்திக் கொள்ள மாட்டார். அது நிஜமாகவே உலகத்தை மாற்றுமா என்று ஆழமாக யோசிப்பவர். அமோனியா ஒரு இரட்டை முகம் கொண்ட ரசாயனம். ஏன்னா உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்றால் செடிகளுக்கு உரம் தேவை. அந்த உரத்தின் மிக முக்கியமான பொருள் அமோனியா. இது இல்லை என்றால் உலகில் பாதியளவு மக்கள் பசியால் வாட வேண்டியிருக்கும். கடந்த 100 ஆண்டுகளாக நாம் அமோனியாவை தயாரிக்கும் முறை ஹாபர் போஷ் ப்ராசஸ் மிகவும் பழமையானது. இதற்கு பயங்கரமான வெப்பமும் அழுத்தமும் தேவை. இதனால் வளிமண்டலத்தில் மிக அதிகமான CO2 கரியமில வாயு கலந்து குளோபல் வார்மிங் பூமி வெப்பமடைய ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அவர் கண்டுபிடித்த முறைக்கு லித்தியம் மீடியேட்டட் அமோனியா சிந்தசிஸ் என்று பெயர். அதாவது மின்சாரத்தை பயன்படுத்தி மிக எளிதாக புகை இல்லாமல் அமோனியாவை தயாரிப்பது. பில்கேட்ஸ் கேட்ட அந்த ஒரு கேள்வி. பில்கேட்ஸ் ஆய்வகத்தில் இருந்தபோது கார்த்திஷிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். நீங்கள் செய்யும் ஆராய்ச்சி மிக அற்புதமானது. ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ஆய்வுகள் செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் எத்தனை உயிர்களை காப்பாற்ற முடியும் மற்றும் ₹1 எத்தனை உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்று யோசியுங்கள். இந்த வார்த்தைகள் கார்த்திஷை ஆழமாக சிந்திக்க வைத்தன. அறிவியல் என்பது வெறும் லாபத்திற்காக மட்டுமல்ல, மக்களின் உயிரை காப்பதற்கே என்பதை அவர் உணர்ந்தார். ஒரு கண்டுபிடிப்பு ஆய்வகத்தில் ஜெயிப்பது சுலபம், ஆனால் அது ஒரு ஃபேக்டரியாக மாறுவது மிக கடினம். இதைத்தான் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் மரண பள்ளத்தாக்கு, அதாவது வேலி ஆஃப் டெத் என்று அழைக்கிறார். ஒரு மெஷின் 100 மணி நேரம் வேலை செய்வது பெரிய விஷயமல்ல. அது பல்லாயிரம் மணி நேரம் தொடர்ந்து உழைக்க வேண்டும். இப்போதைக்கு கார்த்திஷின் கண்டுபிடிப்பு ஒரு குழந்தையைப் போல வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு தொழிற்சாலையாக மாற இன்னும் சில ஆண்டுகள் ஆகும். அதற்குள் இதற்கான முதலீடுகளை சரியான நேரத்தில் செய்ய வேண்டும். உலகத்தில் உற்பத்தியாகும் மொத்த மின்சாரத்தில் சுமார் 1% முதல் 2% வரை அமோனியா தயாரிக்கவே பயன்படுத்தப்படுகிறது. இதில் ஏற்படும் கரியமில வாயுவை நிறுத்தினாலே புவி வெப்பமடைதல் கணிசமாக குறையும். பேராசிரியர் கார்த்திஷ் மந்தரம் மெக்சிகன் அமெரிக்கரான நோபல் பரிசு பெற்ற மரியோ மோலினா போன்ற அறிஞர்களின் வழித்தோன்றலாக கருதப்படுகிறார். இன்ஃபோசிஸ் விருது இது இந்தியாவில் வழங்கப்படும் மிக உயரிய அறிவியல் விருதுகளில் ஒன்று. இதில் ஒரு தங்கப் பதக்கம் மற்றும் சுமார் ₹85 லட்சம் பரிசு தொகை அடங்கும்.